கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று இந்த ஃப்ரீ ஃபோர் டாக் பார்த்தோம். அதில் வந்து அந்த பை மீ காஃபியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு, கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் தான். ஸோ நான் அதை சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பை மீ காஃபியை மட்டும் பார்த்துருவோம் ஃப்ரீ ஃபோர் டாக்ல. ஓகே, இந்த பை மீ காஃபி நான் சொல்லியிருந்தேன். இது என்னன்னா, நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும். $5 நிறைய கட்டலாம். உங்களோட இது இருக்கு இதுல. உம், இது கட்டின இந்த பாருங்க, இந்த பியாங் இந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணவர் தான். ஐ கிரியேட்டட் பிஃபோர் டாக்கிங் 2017ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் 2016 எபிசோட் 2017. ஓகே, சாரி. இவங்க வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃப்ரீ ஃபோட்டாக் பத்தி நிறைய பிளான் இருக்கு. க்ரோவிங் அலாட், ரவுனிங் அவுட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். அவனுக்கு வந்து காசு தேவைப்படுது ஆக்சுவலி. ஓகே ஓகே, இது வாங்கினால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற ஒரு கொஷின் வரும். நீங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, ஆஃப்டர் பையிங் மீ காஃபி யூ வில் பிகம் சப்போர்ட்டர் அண்ட் அன்லாக் மெம்பர் ஃபீச்சர். ஓகே, என்ன கிடைக்கும்? பிகம் வெரிஃபைட் அக்கௌண்ட் பர்மனென்ட்லி. இப்போ நான் நேற்று சொன்னேன், நீங்கள் 0 ஃபாலோவர்ஸ் இருந்தால் உங்களால் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண முடியாது. உங்களால் ப்ரொஃபைல் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாபிக்லாம் வைக்க முடியாது. இதுவே நீங்கள் இந்த $5 கொடுத்து வாங்குறீங்கன்னா, நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரும்? 400, 500 தான் வரும். ஓகே, அது அது கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் 0 ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட வெரிஃபை அக்கௌண்ட் ஆகிடலாம். அப்புறம் டாபிக் என்ன வேண்டாலும் வைக்கலாம். ஓகே, அப்புறம் அவத்தார் ஃபோட்டோலாம் நம்ம அந்த வாட்ஸ்அப்லலாம் இன்ஸ்டாலாம் வைக்கணும், அந்த மாதிரி கூட வைக்கலாம். உங்களுக்கு ஒரு விஐபி லேபிள் கொடுத்துருவாங்க. விஐபி லேபிள்னா இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். ஓகே, இவன் காஃபி வாங்கியிருக்கான்னா நம்ம குடிக்கிற காஃபி இல்லை, அந்த ப்ரீமியம் இது ஃபீச்சர் இருக்குல்ல, அதுதான். பட் எனக்கு அப்புறம் இப்போ குரூப்பில் ஃபுல்லாக இருந்தால் உங்களால் போக முடியாது நார்மலாக இருக்கிறீங்கன்னா. இப்போ இது வாங்குனீங்கன்னா போக முடியுமான்னு கேட்டால் போக முடியும். ஆனால் பெர்மிஷன் கேட்டுட்டு தான். இந்த அந்த குரூப்பில் இப்போ ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஓகே, இந்த குரூப் பாருங்களேன். இந்த குரூப் பாருங்களேன், 2 பேர் தான் இருக்கு. நம்மளால போக முடியாது. ஓகே, திஸ் குரூப் இஸ் ஃபுல். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இவனுக்கிட்ட ரெக்வெஸ்ட் கேட்கலாம். இங்கே யார் ஓனர்? இந்த குரூப்போட ஓனர் இந்த ஃபர்ஹான். ஸோ இவங்கள்ட்ட நம்ம இது மாதிரி ரெக்வெஸ்ட்லாம் வரலாமா? ஓகே, அப்படிலாம் கேட்கலாம். கேட்டா கொடுப்பாங்க. ஓகேன்னு சொன்ன அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் நம்மளால போக முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. வேற என்ன இருக்கு இதுல? அப்புறம் வந்து அதாவது இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து இப்போ நான் ஒரு குரூப் கிரியேட் பண்றேன்னா, என்னால ஒரு குரூப் தான் கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சோ, ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சோ தான் நான் அதர் குரூப்பை கிரியேட் பண்ணணும். அந்த குரூப் டெலிட் ஆன குரூப் தான். இதுவே எதுனா நீங்க குரூப்பை கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆக்சுவலி இது ஏன் நினைக்கிறேன் நான் சொல்றேன்னா, நான் முன்னாடி யூஸ் பண்ணும்போது, இப்போ நான் பிசியில் யூஸ் பண்ணேன்னா நான் நிறைய குரூப் கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ அதுலயும் அவங்க பியாங் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு இந்த விஐபி வாங்குனீங்கன்னா இருக்காது. அதுதான் மீன் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இதுல வந்து இந்த ஃப்ரீ ஃபோட்டோக்கில் உங்களால் 100 பேர் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, இன்னொன்று என்னன்னா, நீங்க நீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும். ஆனால் உங்களை யார் ஃபாலோ பண்றாங்கங்கிறது தெரியாது. ஃப்ரீ ஃபோட்டோக்கில் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் தெரியும் யார் ஃபாலோ பண்றோம், நம்ம யார் ஃபாலோ பண்றோம், கம்பைனா யார் இருக்காங்க அப்படிலாம் தெரியும். பட் இதுல என்னன்னா, நீங்க யார் ஃபாலோ பண்றீங்கன்னு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி நீங்க 2 பேரும் ஃபாலோ பண்றது மட்டும் தான் தெரியும், தவிர உங்களை யார் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாது. ஓகே, அது இதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். உங்க ஃபாலோவர்ஸ் நீங்க பார்க்கலாம். இன்னொன்று இதுல என்ன இருக்குன்னா, நம்மள யாருமே ஃபாலோ பண்ண மாதிரி கூட கூட வச்சுக்கலாம் இதுல. அதுதான் உங்களோட ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி தான். நீங்க வந்து பிளாக் யூசர், ஐ மீன் ஏபிள் டு எக்ஸ்போர்ட் பிளாக் யூசர் ஷேரிங் அண்ட் இம்போர்ட்டிங். ஒரு அது நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அந்த குரூப் கிரியேட் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. சில அன்வெரிஃபைடு பீப்புளெலாம் வருவாங்க. சில பேர் அவங்க இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. பிகாஸ் அன்ஃபர், பிகாஸ் இந்த இதெல்லாம் பார்க்கலாம். வேற ஒன்றும் இதில் கிடையாது. இந்த சப்போர்ட்டர் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் இது என்ன விஐபி லேபிள் கொடுத்துருவோம். சேட் ஃப்ரேம் அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ரீசெண்டாக யார் யாரெல்லாம் வாங்கினாங்க? சஞ்சன் குமார், சேவ் நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க பாருங்க.
ஓகே. இதுதான் இதுதான் நேத்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. நான் அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. இது வேற இது ஃப்ரீ ஃபோட்டாக்கு மோஸ்ட்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டீட்டெயில்டாகவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்லை வேற என்ன நான் ஏதாச்சும் சொல்லணும்? அதுமாரி இந்த 3x 2xனா இதுதான். அஹ் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே. நான் இன்னொன்று நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு நான் பார்க்குறேன். அவங்கள பார்த்தாங்கன்னா நீங்கள் அவங்கள கூட நீங்கள் இது பண்ணு. ஸ்டீவ் ஈக்வே ஒரு இல்லை போல. ம், ஸ்டீவ் யூகே இருக்காரு. இவர் தான் சொன்னேன். இவர் தான் நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆக்சுவலி. இங்கிலாந்து. ஓகே. இவர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே. நானே ஃபாலோ பண்ணேன். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒரு ஃபேக் ஐ மீன் டம்மி அக்கௌண்ட்டு. இவர் எப்படின்னா பாருங்க. லெட்ஸ் உள்ளார போய் பார்ப்போம். நல்லா கைண்டா பேசுவாங்க இந்த பர்சன். ஆக்சுவலி ஸ்டீவிக்கு தான் ஓனர். Uh, பாருங்க. and yeah, until the sixth episode, the one that I watched last night, the city still exists. People are still alive. Okay. இல்லை. ஓகே. இதெல்லாம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஓகே. இவர் குரூப்பில் இருக்காங்க. இவர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணணும். ஓகே. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் ஸ்டோரி இருக்கும். நீங்கள் படிச்சுக்கலாம். அதுமாரி இவர் ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காரு. அதில் போய் கூட பார்த்துக்கலாம். பிளாக் வச்சிருக்காரு. ஸ்பாட்டிஃபை கேட்டுக்கிட்டே மீன் பண்ணலாம். நல்ல ஒரு ஒரு சூப்பரான பர்சன் கூட. ரொம்ப கைண்டாக இருப்பார். எல்லாரு கூடயுமே நல்லா பேசுவார் ஸ்டீவ். ஆமாம். நீங்கள் இவரை பின் பண்ணணும் பர்டிகுலர் பேசணும்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேண்டா இவரோட நம்பர் எனக்கு இருக்குது ஆக்சுவலி. நம்பரு, டெலிகிராம் அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா ஒரு கைண்டாக பேசுகிறாரு. அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லேயே ரொம்ப ரூடாக பேசுவாங்க. மோஸ்ட்லி ரூடாக பேசுவாங்க. இது ரொம்ப ரொம்ப கைண்டாக பேசுவாங்க. ஏன் நேட்டிவ் ஸ்பீக்கரில் ரொம்ப ரூடாக பேசுவாங்கன்னா, ஏன்னா அவங்கள நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட ஆக்சென்ட் அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அது இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, இன்னும் நான் சொல்கிறேன். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப நியூ பீப்புள் வந்து இப்போ வராங்க. பட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஓல்டு யூசர்ஸ் இப்போ வந்துட்டு சில சேம் கொஷின்ஸே கேட்டுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும் இருக்கும். எனக்கே ஸ்டார்டிங்ல அப்படிதான் மீன் இப்போ அப்படிதான் இருக்கு. ஒரு குரூப் கிரியேட் பண்றேன்னா என்ன வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாய் கேட்பா, ஹாய் ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம், என்ன பண்றீங்க, ஹவு லாங் ஹேவ் பீன் ப்ராக்டிசிங். இது இந்த 5 கொஷினையே எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா நம்ம அதுவும் தப்பு சொல்ல முடியாது, இதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்க ஒரு பிகினர் இருக்கீங்கன்னா வேற இந்த கொஷின் தான் கேட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு 5 வருஷம் கண்டினியூஸா யூஸ் பண்றவங்கள்ட்ட போயிட்டு நீங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும். அது ஆனா மோஸ்ட்லி ஏஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால தான் அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து டக்குனு கிக் அவுட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா பேச மாட்டாங்க, இக்னோர் பண்ணுவாங்க நம்மள. ஸோ அதனால தான் நான் ரூடுன்னு சொன்னேன். பட் ஆனால் ஸ்டீவ் இவர் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டார். ரொம்ப கைண்டா இருப்பாரு. எதா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா பேசுவாரு. ஸோ நல்ல மனுஷன் ஆக்சுவலி. எங்க அபோவ் 18 நினைக்கிறேன். ஆமா. இப்போ ஜெர்மனில இருக்காரு அவரு. நல்லா பேசுவாரு. ட்ரை பண்ணி பாருங்க. 12 1 மணி நம்ம ஊர் டைம், விடிய காலை 1 மணி 2 மணி மீன் அந்த அந்த டைம்ல பேசுவாரு. இப்போதான் அவங்களுக்கு அப்பதான் டைம் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பேராகிராஃபா நீங்க படிச்சு உங்களோட ரீடிங் இது இம்ப்ரூவ் பண்ணலாம். அவ்வளவுதான். வேற இவரை தான் நேத்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் பிளாக் கிளவுட் இல்ல. இவரும் எப்பயாச்சும் பேசுவாரு. பட் ஆனா ஸ்டீவ் விக்கே மாரி கிடையாது இவர். ஆமா. அவ்வளவுதான். ஃப்ரீ ஃபுட்டாக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் இங்க கம்யூனிகேட் பண்ண போறோம்னா அந்த ஹாய் ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம், அந்த பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்க. மோஸ்ட்லி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ற மாதிரி பேசுங்க. ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துக்கங்க வரதுக்கு முன்னாடி, அதை எடுத்துட்டு பேசுங்க. அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் கிடையாது. ஓகே.
இப்போ வந்து நம்ம இதுல வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் நம்ம வேற வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு இது மட்டுமே ஃபோக்கஸ் கிடையாது. நிறைய ஃபினான்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே இதில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை ஒரு சப்போர்ட்காக தான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் நிறையா கான்டென்ட் கொடுக்குறேன். நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியா கொடுக்குறேன். அண்ட் தென் பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ அந்த மாதிரிலாம் நான் இன்னும் பர்சனலாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்கிறேன். ஓகே.